அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 6ஆம் நாள். ஆண்டாள் முதல் சில பாடல்களில் பக்தர்களை, அதாவது நம்மை போன்றோரை துயிலெழுப்புகிறாள். அடுத்த சில பாடல்களில் விண்ணோர்களை துயிலெழுப்புகிறாள். அதாவது கண்ணனின் வாயிற்காப்போர்களான துவாரபாலகர்கள், யசோதை, நந்தகோபர், நப்பின்னை முதலியோரை துயிலெழுப்புகிறாள். கடைசியாக கண்ணனை துயிலெழுப்புகிறாள். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மற்றும் பாடலாசிரியர்கள் அனைவரும் இறைவனை துயிலெழுப்பும் திருப்பள்ளி எழுச்சி பாட கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நம் ஆண்டாள் முதலில் பக்தர்களை, அதாவது தொண்டர்களை துயிலெழுப்புகிறாள். 6, 7, 8, 14, 15 போன்ற பாடல்களில் பக்தர்களை துயிலெழுப்புகிறாள். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பது உண்மைதானே? அடுத்து 16வது பாடலிலிருந்து விண்ணவர்களை துயிலெழுப்புகிறாள். இறுதியாக 21வது பாடலில் கண்ணனை துயிலெழுப்புகிறாள். இன்றைய 6ஆம் நாள் பாடல். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில், வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு, கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆயர்பாடி பெண்களெல்லாம் மார்கழி நோன்பு நோக்கிறார்கள். ஒரு சில பெண்கள் அதிகாலையிலேயே நீராடிவிட்டு வந்து இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் தோழிமார்களை எழுப்புகிறார்கள். உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த தோழியோ உறக்க மிகுதியால் பிதற்றுகிறாள். தோழிகளே, இன்னும் விடியவே இல்லையே, எதற்காக என்னை எழுப்புகிறீர்கள் என்கிறாள். அதற்கு வெளியே உள்ள தோழிகள் விடிந்ததற்கான அடையாளங்கள் சிலவற்றை கூறி, விடிந்து விட்டது, உடனே எழுந்து வா என்கிறார்கள். பறவைகள் அதிகாலையில் கருடனின் தலைவனான கண்ணனின் கோவிலிலிருந்து எழுப்பும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா? கோவிலில் அதிகாலையில் முழங்கப்படும் வெண்சங்கின் ஒலி உனக்கு கேட்கவில்லையா? எழுந்திரு தோழியே. பூதனை என்னும் அரக்கியின் உயிரை குடித்தவனும், சகடாசுரனை காலால் உதைத்து கொன்றவனும், பாற்கடலில் துயில் கொண்டவனுமாகிய பரந்தாமனை முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று உரக்கப்பாடும் ஒலி உன் காதில் விழவில்லையா? இதையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்ந்து சீக்கிரம் எழும்பி வா என்கிறாள் ஆண்டாள். முனிவர்களும் யோகிகளும் என்று கூறுகிறாள். முனிவர்கள் என்றால் ஹரியையே நினைத்து, கண்ணனையே நினைத்து, அவன் பெயரையே கூறிக்கொண்டிருப்பவர்கள். யோகிகள் என்றால் ஹரியின் நாமத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு தொண்டு, அதாவது பக்தர்களுக்கு கைங்கரியமும் செய்யக்கூடியவர்கள். பக்தர்களுக்கு செய்யும் தொண்டே பிரதானம் என்பது ஆண்டாளின் வாக்கு. தன்னை கொல்ல வந்த பூதகி அரக்கியாக இருந்தாலும் தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து தனக்கு பால் கொடுக்க வந்ததால் அவளுக்கும் மோட்சமளித்தான் நம் பரந்தாமன் என்றால், அவனையே நினைத்து கொண்டிருக்கும் நம்மை போன்ற பக்தர்களை அவன் கைவிட்டு விடுவானா? கண்டிப்பாக நம்மை கடை தேற்றுவான். நாமும் இன்னும் இருளிலேயே அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இருள் அல்ல, விடிந்து விட்டது என்று நம்மையும் துயிலெழுப்பும் பாசுரம் இது. நாளை 7ஆம் பாடலை காண்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.